இந்தியாவை பழி தீர்த்த சவுத் ஆப்பிரிக்கா 2026 T20 வேர்ல்டு கப்ல சூப்பர் 8 மேட்ச்ல இந்தியாவை வச்சு செஞ்சிருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா. 2024 வேர்ல்டு கப்ல சவுத் ஆப்பிரிக்கா இந்தியா மோதினாங்க. இந்தியா சவுத் ஆப்பிரிக்காவோட வெற்றியை தட்டி தூக்குனாங்க. அந்த அளவுக்கு சவுத் ஆப்பிரிக்கா டீமா லாஸ்ட் சமயத்துல ஓட விட்டு இந்தியா கெத்தா வின் பண்ணாங்க. அதுக்கு இப்ப ரிவெஞ்ச் எடுத்திருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா. பதிலுக்கு பதில் நாங்களும் திருப்பி கொடுப்போம்ல அப்படிங்கிற மாதிரி திருப்பி கொடுத்திருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா டீம். இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா T20 மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க சவுத் ஆப்பிரிக்கா டீம். ஃபர்ஸ்ட்லயே சொதப்பல் 20 ரன்னுக்கு 3 விக்கெட். பும்ரா, ஹர்ஷ்தீப் சிங் பவுலிங்ல சும்மா கலக்குனாங்க. ஆனா அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு பார்ட்னர்ஷிப் ஏபி டிவிலியர்ஸ், மில்லர் ரெண்டு பேருமே சேர்ந்து இந்திய டீமோட போர்டர்ல பிரிச்சு மேஞ்சிட்டாங்க. குறிப்பா வருண் சக்கரவர்த்தியை சும்மா பெரிய பிரிச்சுட்டாங்க. ஸ்டப்ஸ் சவுத் ஆப்பிரிக்கா டீமை தூக்கி நிறுத்தினாரு. சும்மா மரண அடி அடிச்சாப்ல 188 ரன் இந்தியாவுக்கு டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணாங்க சவுத் ஆப்பிரிக்கா. 188 ரன் நம்ம இந்திய டீம் அந்த ரன்னை போற போக்கில் அடிச்சிருவாங்க அப்படின்னு நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட்ல இருந்து சவுத் ஆப்பிரிக்கா பவுலர்கள் சிறப்பான தரமான சம்பவங்களா செஞ்சுட்டாங்க. இந்திய பேட்ஸ்மேனால ஒருத்தரால கூட நின்று விளையாட முடியல. இந்த அளவுக்கு பேட்ஸ்மேன்கள் வராங்க நடைய கட்டுறாங்க அப்படின்னு போய்கிட்டே இருந்துச்சு. அந்த அளவுக்கு பவுலிங்ல கெத்த காட்டினாங்க சவுத் ஆப்பிரிக்கா டீம். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் மார்க்கோ யான்சன், கேஷவ் மகாராஜ், பாஸ், மார்க்ரம் அப்படின்னு சவுத் ஆப்பிரிக்கா டீமோட அனைத்து பவுலர்களுமே சும்மா இந்திய டீமை மிரட்டி விட்டுட்டாங்க. இந்திய டீமை பொறுத்த வரைக்கும் சிவம் டுபே மட்டும் ஓரளவுக்கு நல்லா விளையாண்டாரு. ஆனா எந்த ஒரு பேட்ஸ்மேனாலும் தாக்கி பிடிக்க முடியல. வெறும் 111 ரன்ல இந்திய டீம் ஆல் அவுட். இந்த மோசமான தோல்வினால இந்திய டீமோட ரன் ரேட் ரொம்பவே கீழே போயிடுச்சு. நமக்கு இன்னும் 2 மேட்ச் இருக்கு. ஒன்னு ஜிம்பாப்வேயோட, இன்னொன்னு வெஸ்ட் இண்டீஸோட. இந்த 2 மேட்ச்லயும் இந்தியா ஜெயிச்ச வண்டி பார்த்தாது. நல்ல ரன் ரேட்ல ஜெயிச்சாதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்திய டீமோட இந்த மோசமான பர்ஃபார்மன்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம வேல்டால் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.